Dear viewers, இந்த வீடியோல let us discuss about matrices. மேட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மேட்லாப்ல இன்புட் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் பார்ப்போம். பேசிக்கான விஷயம் மட்டும் பார்க்குறோம். இன்னும் 2 வீடியோ we will cover with மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மேட்ரிக்ஸ்ல ஒரு பர்டிகுலரான எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் we are going to give some ப்ரோக்ராமிங் யூசிங் மேட்ரிக்ஸஸ். அது இன்னும் மொத்தம் 3 வீடியோ வந்து மேட்ரிக்ஸஸ்லேயே ஒர்க் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வில் கிவ் ஹவு டு ஒர்க் வித் மேட்ரிக்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we begin with the row vectors. Okay, row vectors. Row vectors. Row vector என்னது அப்படின்னா, we know that this is the row vector. Okay, that is 1, 2, 3, okay, 4. This is a 4. This is called to be a row vector. இதை நான் எப்படி உள்ள இன்புட் கொடுக்க போறேன் அப்படிங்கறத நான் செக் பண்ண போறேன். ஓகே, ஸோ தி ஃபர்ஸ்ட் வே இஸ் திஸ். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வெக்டார் கேபிட்டல் V which is equal to நல்ல பார்த்துக்கோங்க, we should give a square bracket. இங்க ஏதோ இது பேரண்டிசஸா இருந்தாலும் நம்ம இன்புட் கொடுக்கும்போது எப்படிதான் கொடுக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் கொடுக்கணும். 1, ஓகே, கமாலாம் கிடையாது, கமா செமிகோலன் எதுவுமே கிடையாது. 2, ஸ்பேஸ் மட்டும் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ். இப்போ 2க்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 3ன்னு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 4ன்னு கொடுக்க போறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் இமிடியட்லி இந்த அவுட்புட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கேபிட்டல் V which is equal to 1, 2, 3, 4 அப்படி கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் அசைனிங் எ ரோ வெக்டார். இது முதல் வழி இது. ஓகே, சரி, ரெண்டாவது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, we can give this fellow. ஓகே, இதே ரோ வெக்டார் நான் இப்படி கூட கொடுக்கலாம். V which is equal to I may give this is 1, okay, colon, okay, 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 1:4 அர்த்தம், நம்ம வந்து ஃபார் லூப்ல பார்த்தோம்னா 1ல இருந்து 4 வரைக்கும் இன்கிரிமெண்ட் வந்து 1. ஓகே, ஸோ வாட் வி வில் ஹேவ், திஸ் இஸ் ஈக்குவல் டு V which is equal to 1, 2, 3, 2. இது வந்து சரிகட்டி. ஸோ we are giving this way. That means ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், 4ல எண்ட் ஆகும். வித் ஸ்பேஸ் வந்து என்னது 1 பை டிஃபால்ட். ஒருவேளை இந்த வேரியபிள் நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் V which is equal to, that is I'm giving this 1, 2:4 அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து V which is equal to 1. அடுத்தது என்ன இருக்கும்னா, இது கூட 2 கூட்டிடும். ஸோ வில் ஹாவ் 3. ஓகே, 1, 3. 3 கூட 2 கூட்டு 5. நான் 5 வந்து எதோட பெருசாயிருச்சு, இந்த 4ஓட பெருசாயிருச்சு. அப்போ இவ்வளவுதான். ஸோ 1, 3. புரியுதுங்களா? அப்போ the first way is assigning like this manner, and the second way is we can give the colon யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணலாம். ஓகே, சரி, இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். So suppose we can be given that which is equal to, if I'm giving that 1, okay, 2, 10 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு 1ல இருந்து 10 வரைக்கும் 2 இன்கிரிமெண்ட். அப்போ what is my solution அப்படின்னா, that is V which is equal to 1, அடுத்தது 2 வராது. we will have 1 plus 2 வந்து 3. ஓகே, 3 plus 2 5, 5 plus 2 7, 7 plus 2 9, 9 plus 2 11. 11 யாரோட பெருசு, இந்த 10ஓட பெருசு. ஸோ திஸ் இஸ் மை அவுட்புட். ஸோ விங்கிற வெக்டார்ல யாரு 1, 3. தட் மீன்ஸ் this is the vector, it is stored 1, 3, 5, 7, 9. So this is the vector which is stored in my capital V. Okay, சரி, இன்னொரு வகையிலையும் கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் வே அப்படின்னா, that is V equal to, I may give, this is linspace. linspace என்னன்னா லீனியர் ஸ்பேஸ். அதான் linspace. இது வந்து என்னன்னா, the first element F-ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, then we can have comma, then we can have final, இது first element ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் வேணா last element LE, last element, அப்புறம் N. இது என்னது, இது யாரு, first element. This is called to be a first element. இது யாரு, last element. Okay, இது யாரு அப்படின்னா, number of
நம்பர் ஆஃப் என்னது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கிவ் திஸ் வே, that is capital V, which is equal to capital V, which is equal to linspace. linspace என்னது? லீனியர் ஸ்பேஸ். linspace இப்ப நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, 0 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0, லாஸ்ட் எலமெண்ட் வந்து 10. ஓகே, எத்தனை எலமெண்ட் வேணும் எனக்கு? 5 எலமெண்ட் வேணுங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0, லாஸ்ட் எலமெண்ட் 10, 5 எலமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் எலமெண்ட் வந்து 0. ஓகே, 0. ரெண்டாவது ஒரு நம்பர் வரப்போகுது, மூணாவது ஒரு நம்பர் வரும்போது, நாலாவது ஒரு நம்பர் வரப்போகுது, அஞ்சாவது யாருன்னா 10 வரும்போது. ஓகே, இந்த ஸ்பேஸ் இதுக்கும் ஓகே, இதுக்கு உள்ள தூரம் வந்து சமமாக இருக்கணும். ஓகே, அப்படின்னா யாரு இந்த இடத்துல 2.5 தானே? இது யாரு 5, இது யாரு 7.5. கரெக்டா பாருங்க. இது ரெண்டுக்குள்ள தூரம் 2.5, இது ரெண்டுக்குள்ள தூரம் 2.5, இது ரெண்டுக்குள்ள தூரம் 2.5, இது ரெண்டுக்குள்ள தூரம் 7.5. ஓகே, so if you are giving this manner, then what is that V உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா, which is equal to 0, 2.5, 5, 7.5, 10. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் உள்ள இருக்கும், லாஸ்ட் எலமெண்ட்டும் இருக்கும். மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இது தேர்ட் எலமெண்ட், இது ஃபோர்த் எலமெண்ட், இது ஃபிஃப்த் எலமெண்ட். அப்ப இதுதான் யாரு அப்படின்னா இந்த 5. ஓகே, ஸோ 5 எலமெண்டா இதை பிரிச்சுக்கிடும், ஈக்குவலா பிரிக்கும். இதுதான் லீனியர் ஸ்பேஸ். ஸோ இதுல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வே இஸ் கிவிங் திஸ் டைரக்டான ஆன்சர் கொடுக்கறது. ஓகே, வி விச் இஸ் ஈக்குவல் டு, ஐ மே கிவ், நல்லா பார்த்துக்கோங்க, இது ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, 1, 2, ஓகே, 3, ஸ்பேஸ் கிடையாதுப்பா, சரி, கமா கிடையாது. 1, 2, 3, 4, 5. இது முதல் வழி. ஓகே, இப்படி பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் வில் பி லைக் திஸ். ஓகே, இது என்னது அப்படின்னா, திஸ் இஸ் த வெக்டார் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற இந்த காலம் வெக்டார் வந்து, சரி, ரோ வெக்டார் வந்து இதுல ஸ்டோர் ஆயிரும். ரெண்டாவது வழி வந்து என்னது அப்படின்னா, தட் இஸ் கேபிட்டல் வி, இது செகண்ட் வே, which is equal to என்னது அப்படின்னா 1:5 அப்படின்னு கொடுத்துடலாம். 1:5 கொடுக்கறதுனால பிரயோஜனம் என்னது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி 1 இன்கிரிமெண்ட். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும்? 1, 2, 3, 4, 5 கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். சரி, மூணாவது வழி வந்து என்னது அப்படின்னா, தட் இஸ் V which is equal to லீனியர் ஸ்பேஸ். ஓகே, லீனியர் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யாரு? 1. ஓகே, லாஸ்ட் எலமெண்ட் யாரு? 5. மொத்தம் எத்தனை எலமெண்ட் வரணும்? 1, 2, 3, 4, 5 எலமெண்ட் வரணும். அப்போ 5. ஸோ திஸ் வில் ஆல்சோ கிவ் த சேம் ரிசல்ட் திஸ். ஓகே, 1, 2, 3, 4, 5 கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் த 3 ways ஆஃப் டிஃபைனிங் காலம் வெக்டர், சரி, ரோ வெக்டர். சார், காலம் வெக்டர் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா வழி இருக்கு. எப்படி தெரியுமா? இப்போ காலம் வெக்டர், இது வரைக்கும் பார்த்தது ரோ வெக்டர். நவ வி வில் கோ ஃபார் காலம் வெக்டர். இந்த காலம் வெக்டரை எப்படி டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா, see if I want to have this fellow, okay, that is 1, 2, 3, 4, 5. so this is my column vector. இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா இது எப்படி இன்புட் கொடுக்கிறது அப்படின்னா, that is we are going to use the semicolon. okay, that is suppose if you are having that is capital A which is equal to, இதுக்கும் ஸ்கொயர் பிராக்கெட் தான். இது எப்படி வரும்? 1 semicolon, 2 semicolon, 3 semicolon, 4 semicolon, 5. இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா then the output will be A which is equal to, it will be bracketலாம் வராது. so we will have this is output will be 1, 2, 3, 4, 5. so this is the column vector நம்ம இன்சர்ட் பண்றது. okay, this is the way of introducing the column vector. சரி, இந்த மாதிரி லீனியர் ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோமே, இதே மாதிரி காலம் வெக்டருக்கு பண்ணலாமா அப்படின்னா இல்ல. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஒன்லி டு கிரியேட் அ லிஸ்ட். இந்த மாதிரி ஹரிசாண்டலா உள்ளதுக்கு மட்டும்தான் இந்த லீனியர் ஸ்பேஸ் இந்த கதையெல்லாம் வரும். இப்போ நீங்க இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. யூ ஃபைண்ட் த, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வருது இல்ல, இதை நான் இப்படி சொல்றேன் பாருங்க.
capital A which is equal to I may write this is 1:5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இதுல என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 கிடைக்கும். இப்ப இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த வெக்டாருக்கு டிரான்ஸ்போஸ் பார்த்துடலாமா? டிரான்ஸ்போஸ் எப்படி பாக்குறது அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த இதுக்கு டேஷ் ஏ டேஷ் அப்படின்னு போட்டீங்கன்னா திஸ் இஸ் அ டிரான்ஸ்போஸ். திஸ் இஸ் அ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. ஓகே, ஏ இனுடைய டிரான்ஸ்போஸ். அப்போ இப்படி இந்த ஏ டிரான்ஸ்போஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா வாட் யூ வில் ஹேவ்? இந்த இடத்துல 1 2 3 4 5 அப்படின்னு கிடைச்சோம் ஆன்சர். ஓகே, அப்ப நீங்க லீனியர் ஸ்பேஸ் இந்த மாதிரி என்ன கதை வேணாலும் பண்ணிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் த காலம் வெக்டார். அப்போ ரோ வெக்டார் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் காலம் வெக்டார் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ரைட்டா we are going to give a matrix. ஸோ மேட்ரிக்ஸ் எப்படி இன்புட் கொடுக்கறது? மேட்ரிக்ஸ் ஓகே, இது எப்படி இன்புட் கொடுக்கறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு கிவ் திஸ் மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி கொடுக்குறேன். 3/3 மேட்ரிக்ஸ். இதனுடைய ஆர்டர் வந்து என்னது? 3/3 மேட்ரிக்ஸ். இதை நான் எப்படி இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so I should give like this. Okay, A which is equal to square bracket. First column யாரு? 1 2 3. அப்போ I may give 1 space 2 space 3. இந்த இடத்துல கமாவோ செமிகோலனோ கிடையாது. ஆனா அடுத்த ரோக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் அ செமிகோலன். இப்போ 4 5 6. ஓகே, செமிகோலன். தென் நெக்ஸ்ட் லைன் 7 8 9 இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா then A which is equal to 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி கிடைச்சிடும். Okay, so this is the way of giving a matrix. நான் சார் ஏன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா you can give any type of matrix. Suppose if I'm giving that, okay, B which is equal to square bracket 1 2 okay semicolon 3 4 okay semicolon 5 6 semicolon 7 8, then what is the output? Our output will be like this. B which is equal to 1 2 3 4 5 6 7 8. Okay, so this is the matrix. Okay, and what is the size of this matrix? எத்தனை ரோ இருக்கு? 1 2 3 4 ரோ. அப்போ 4 ரோ. எத்தனை காலம்? ஒரு காலம் 2 காலம். அப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய சைஸ் வந்து என்னது அப்படின்னா 4/2 மேட்ரிக்ஸ். மேல உள்ளது வந்து என்னது? திஸ் இஸ் a 3/3 மேட்ரிக்ஸ். 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ இப்போ நான் சொல்ல போறேன், நான் ரேண்டமா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸினுடைய சைஸ் என்ன அப்படின்னு பாக்கணும்னா ரொம்ப சிம்பிள். யூ கேன் கிவ் அ ஃபார்முலா லைக் திஸ். கமாண்ட் வந்து என்னது அப்படின்னா சைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அவுட்புட் வில் பி 2 வேல்யூ. ஓகே, சைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா ஏ வந்து என்னது இது. ஓகே, அப்ப 3/3 மேட்ரிக்ஸ். இட் வில் கிவ் 3,3 அப்படி கொடுக்கும். ஓகே, இதே இது நான் இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் கொடுக்குறேன். சைஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. தென் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 4,2. நல்லா பாருங்க, இது ஒரு 4, அப்ப இது வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா they are all the row vectors. So these are all the row vectors. இதுவும் என்னது row vectors. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அந்த மேட்ரிக்ஸினுடைய சைஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா, அதுக்கு வந்து கமாண்ட் வந்து சைஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். தட்ஸ் வெரி சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அப்புறம் சரி, இந்த இது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் கிவிங் வெக்டார், ஒரு வெக்டார் கொடுக்குறேன். சப்போஸ் ஐம் கிவிங் தட் கேபிட்டல் V which is equal to ஒரு வெக்டார், தட் இஸ் ஐ கிவ் இட் பி காலம் ரோ வெக்டார் கொடுக்குறேன். 1 2 3 4 5 ஓகே, இப்படி கொடுத்துட்டேன். அப்போ வாட் இஸ் ஹியர் சைஸ் ஆஃப் V கூட பார்க்கலாமா? அப்ப நல்லா பாத்துக்கோங்க, இது வந்து என்னது அப்படின்னா என் கணக்குப்படி இது வந்து என்னன்னா ஒரு காலம், ஒரு ரோ. எத்தனை காலம் இருக்கு? 1 2 3 4 5. அப்போ ஒரு ரோ 5 காலம்.
இப்போ சைஸ் ஆஃப் வி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 1,5. அப்போ வெக்டாருக்கு நான் சைஸ் பார்த்தோம்னா இப்படி கிடைக்கும். சார் இதே இதை நான் வந்து இப்படி கொடுத்துருக்குமா, இதனுடைய லென்த் மட்டும் தான் வேணும் எனக்கு, இந்த இது மட்டும் தான் வேணும். இது வந்து என்னது வெக்டார், இது வந்து என்னதுன்னா ரோ வெக்டார். இதே இது இஃப் ஐம் கிவிங் தட் லென்த் ஆஃப் வி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் வந்து என்னது தெரியுமா 5 மட்டும் கிடைக்கும். ஆன்சர் ஈக்குவல் டு 5. என்னது இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 எலமெண்ட் இருக்கு. அப்போ 5 கிடைக்கும். ஓகே, சப்போஸ் if I'm giving with this equation, okay, so linear space of vector v which is equal to linear space of I'm giving that 0, 100. okay, 100 எத்தனையால பிரிச்சுக்க போறேன் அப்படின்னா 50 எலமெண்ட் பிரிச்சுக்கிறேன். இப்போ நீங்க இதுக்கு லென்த் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லென்த் ஆஃப் v அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? ஆன்சர் வந்து which is equal to என்னது, மொத்தம் இதுல எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 50 எலமெண்ட் இருக்கும். அப்போ we'll have to see is the solution. புரியுதா? ஸோ டிரான்ஸ்போஸ் பார்த்தாச்சு, வேற ஏதாவது பார்க்கணுமா? ஃபைன். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ண போறேன். சப்போஸ் இது வந்து என்னன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ், ஜீரோ ஆஃப் 3,4 அப்படி கொடுக்குறேன். 3,4 இப்படி என்னது 3 ரோ 4 காலம் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ரோ 1 2 3 ரோ 4 காலம், 2வது காலம் திஸ் எல்லா இடத்துலயும் வந்து எனக்கு என்ன கிடைச்சிரும்? 0 கிடைச்சிரும். ஓகே, ஸோ வில் ஹாவ் திஸ் இஸ் 3 ரோஸ் 4 காலத்துல 0 மேட்ரிக்ஸ். ஸோ 0 மேட்ரிக்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து தனித்தனியா 0, நீங்க இல்லைன்னா இதை பிரிண்ட் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஏ வந்து இப்படி கிடைக்கும். நீங்க சாதாரணமா போடுறதா இருந்தா என்ன கிடைக்கணும்? ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0 0 0 0 செமிகோலன் 0 0 இப்படி போடணுமா? அதுக்கு இது ஒரு சிம்பிள் வே. ஓகே, ஜீரோஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். சரி, இன்னொரு அப்போ இதே மாதிரி ஒன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் தட் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் ஆஃப் இஃப் ஐம் கிவிங் தட் இட் இஸ் 3/4. ஓகே, 3,4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது 3 ரோ 4 காலத்துல 1 1 1 இருக்கும். 3 ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஓகே, செகண்ட் காலம் 1 1 1 1 1 1 1 1 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் ஏ. ஏங்கிற மேட்ரிக்ஸ் யாரு அப்படின்னா இதான். இது நீங்க இது ஈஸி, ஒரே லைன்ல முடிக்கிறது. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் திஸ். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 1 1 1 1 செமிகோலன் 1 1 1 1 செமிகோலன் 1 1 1 1 இப்படி போடணும். இது ரெண்டும் ஒண்ணுதான், இது ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இதுக்கு பதிலாக நான் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு பே ஒன்ஸ். சரி, இப்போ இதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் இஸ் another type of matrix that is equal to capital A which is equal to I EYEI. என்னது அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதுக்கு தான் EYE வச்சிருக்காங்க. EYE ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, then the output will be 1 0 0 0 1 0 0 0 1. Okay, so this is the identity matrix. இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் ஹேவிங் ஈஸியஸ்ட் வே டு கிவ் த ஐடென்டி மேட்ரிக்ஸ். சார், இப்போ அடுத்து ஒரு குட்டி விஷயம் என்னன்னா சப்போஸ் இப்போ கிவிங் வித் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ லெட் வி அப்படின்னு ஒரு வெக்டர் வச்சிருக்கேன். லெட் வி விச் இஸ் ஈக்குவல் டு ஐ கிவ் இட் டு வி ஒரு வெக்டர் 1 2 3 4. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஒரு வெக்டர், ஒரு 4 எத்தனை ஒரு ரோ 4 காலம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வெக்டர். நான் வி ஆர் இப்போ இது என்ன நடக்குன்னு பாருங்களேன். சப்போஸ் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டயகனல் ஆஃப் வி அப்படின்னு கொடுத்துட்டு டயகனல் ஆஃப் வி அப்படின்னா தட் இஸ் இந்த 1 2 3 4 வந்து டயகனலா இருக்கிற மாதிரியான ஒரு 4/4 மேட்ரிக்ஸை எனக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வாட் இட் வில் பி அப்படின்னா 1 0 0 0 அப்புறம் 0
2 0 0 அப்புறம் 0 0 3 0 அப்புறம் 0 0 0 4. So this is a matrix, okay, whose diagonal is V. Whose diagonal is V. Correct இருக்கா பாருங்க. 1 2 3 4. Okay, so this is the diagonal matrix. சரி, இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸும் இது வந்து ட்ரூ. ஓகே, சப்போஸ் நான் இப்போ இப்படி கொடுத்துருக்கேன். சப்போஸ் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இஃப் ஐம் கிவிங் வித் திஸ் மேனா, ஓகே, தட் இஸ் 1 2 3 4 செமிகோலன் 5 6 7 8 செமிகோலன், ஓகே, 9 10 11 okay, 12 semicolon. Okay, so I may give one space கிடையாது, கமா கிடையாது, 0 0 5 அப்படி கொடுக்குறேன். Okay, so this will give 4x4 matrix. என்ன 4x4 matrix அப்படின்னா, that is 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த இடத்துல 1 0 0 5. Okay, so this is the matrix. It is assigned to be A. Okay, இப்போ நீங்க let V equal to diagonal of capital A அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த Vங்கிற இதுக்குள்ள யார் போய் சேர்ந்துருவா அப்படின்னா this vectors. Okay, that is 1 6 11 5 அப்படிங்கிற இருக்காம இவன் போய் இதுல வந்து உட்காந்துருவான். That is V which is equal to 1 6 11 5 11 5. So this is it is a row vector. It will become a row vector. ஓகே, அப்போ இந்த டயகனல் அப்படிங்கிற இதுக்கு வந்து எனக்கு ரெண்டுமே ஆப்ஷன், ரெண்டுமே கிடைக்கும். என்னது, டயகனல் ஆஃப் வெக்டாரும் இட் இஸ் ட்ரூ, டயகனல் ஆஃப் மேட்ரிக்ஸும் இட் இஸ் ட்ரூ. ஓகே, சரி. ஸோ வாட் ஆர் த அதர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ ஏ இச் இஸ் ஈக்குவல் டு இஃப் ஐம் கிவிங் வித் இந்த மேலே எடுத்துக்கோமே, இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ, இது ஸ்கொயர் பை ஸ்கொயர், இது இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, இது இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா டிஇடி, அவ்வளவுதான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஒருவேளை டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தென் யூ கேன் ஃபைண்ட் த இன்வர்ஸ். இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஐஎன்பி இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் த இன்வர்ஸ். ஓகே, அப்ப டிட்டர்மினன்ட் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏ டேஷ், டேஷ்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரே ஒரு அப்பாஸ்ட்ரபி, சிங்கிள் அப்பாஸ்ட்ரபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் வில் கிவ் த டிரான்ஸ்போஸ். ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆபரேட்டர். ஓகே, சரி, இதோட நம்ம வந்து இப்போ வந்து மேட்லாப்ல போய் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கமாண்ட் விண்டோ மட்டும் தான் ஜூம் பண்ணியிருக்கிறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம கொடுக்கலாமா. ஃபர்ஸ்ட் காலம் வெக்டார் கொடுக்குறேன். தட் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, பண்ணுமா, கேபிட்டல் ஏ which is equal to, if I'm giving that 1 space 2 space 3 space 4 space 5 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, then what is A? ஏங்கிறது 1 2 3 4 5 அப்படிங்கிற காலம் வெக்டாரா எனக்கு டிசைன் ஆயிருச்சு. ஓகே, சரி, இதை நான் வேற மாதிரியும் கொடுக்கலாம். that means B which is equal to கோலன் 1ல இருந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலும் எனக்கு இதே ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். கரெக்டா, பிலையும் எனக்கு 1 2 3 4 5 கிடைச்சது. நான் இந்த ரெண்டாவது உள்ளதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வேணாலும் நீங்க இதுல கொடுத்துக்கிடலாம். ஓகே, தட் இஸ் அப்படி கொடுத்தீங்கன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்குள்ள கோலன் 2 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் அவுட்புட் பார்க்கலாமா. இல்ல 1 3 5 மட்டும்தான். 1 அப்புறம் 2 கூட்டும் 3 அப்புறம் 5 கிடைச்சிரும். ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்க அந்த மேல உள்ள விஷயம் 1 2 3 4 5 டைப் பண்றதுக்கு பதிலாக இது சிம்பிள் வே ஆஃப் டிஃபைனிங் திஸ். சரி, இன்னொன்று என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, let b which is equal to c ன்னு கொடுத்துருமா, c which is equal to clc கொடுத்துறேன். முதல் மேல இருந்து பார்ப்போம். ஓகே, சப்போஸ் c which is equal to, ஓகே, எனக்கு லீனியர் ஸ்பேஸ், இப்ப எனக்கு வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் வரணும் அப்படின்னா
நான் வழக்கமா கொடுக்கறது எப்படி இருக்கணும், 1,2,3,4 இப்படி போய்கிட்டே இருக்கணுங்களா, அது ரொம்ப சங்கடங்கிறதுனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1:100 அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துடுச்சா, 1ல இருந்து 100 வரைக்கும் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே. சரி, இப்போ அடுத்த வழியில் என்ன கொடுக்குறேன், கிளியரா முதல்ல. ஓகே, இப்போ கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்டார்டிங் எலமெண்ட் வந்து என்னது அப்படின்னு வச்சுக்கிட்டேன், ஐ கால் இட் பி 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, எண்டிங் எலமெண்ட் வந்து என்னது அப்படின்னா ஐ கால் இட் பி ஓகே 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, சரி, இது அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பார்க்கலாமா. தட் மீன்ஸ் யூ ஆர் ஹேவிங் ஜஸ்ட் மினிட் 100 காலம், அதாவது 100 எலமெண்டா இது பிரிச்சிடும். நீங்க வேற எந்த இதுவுமே கொடுக்கல அப்படின்னா இட் வில் பி ஸ்பிளிட்டட் இன்டு 100 ஸ்பேஸ், 100 இதா இது பிரிச்சு கொடுக்கும். ஓகே, இல்ல எனக்கு வந்து நான் அப்படிலாம் 100, அதாவது பை டிஃபால்ட் லீனியர் ஸ்பேஸ்ல 1, ஃபார் இப்போ புரியுற மாதிரி கொடுக்குற பாருங்களேன். கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன். கிளியர் ஸ்கிரீன். இப்போ கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஸ்பேஸ் ஆஃப், நல்லா பாருங்க, 1,2 1,2 தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரே ஒரு லென்த் தான், 1ம் 2ம் தான் வரணும். நான் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 100 பங்கா பிரிச்சிரும். பார்க்கலாமா எப்படி பிரிச்சிருக்குன்னு பாக்குறேன் பாருங்க. பை டிஃபால்ட் முதல்ல வந்து என்ன எடுத்துக்கிடும் 1, அப்புறம் 1.0, இது மொத்தம் 8 எலமெண்ட் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலமெண்ட். அப்புறம் 16, அப்படியே வந்து மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கு, 100 எலமெண்டா பிரிச்சு விடுவோம். ஓகே, தட் மீன்ஸ் that is if A which is equal to linear space of okay 1,2 அப்படின்னு கொடுத்து நீங்க என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா அது எத்தனை ஸ்பேஸா பிரிச்சிடும், 100 ஸ்பேஸா பிரிக்கும். எனக்கு 100லாம் வேண்டாங்க, 5 ஸ்பேஸா பிரிங்க அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா பாருங்க, கரெக்டா, இது 1, இது ஒரு எலமெண்ட், 2, 3, 4, 5 எலமெண்டா பிரிச்சுட்டு இது எல்லாத்துக்கும் உள்ள லென்த் வந்து என்னன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே லீனியர் ஸ்பேசஸ் ஆர் இன்ட்ரடியூஸ். அப்போ லீனியர் ஸ்பேசஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்க பாருங்க, a which is equal to I may give this manner, that is linear, that means 1, அப்புறம் 1.25, okay 1.25, okay அடுத்தது 1.5, okay அடுத்தது 1.75, okay அடுத்தது 2, okay இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு 1, 1.25, 1.5, 1.75 இப்படி கிடைக்கும். இதே இதை ரொம்ப சிம்பிளா கொடுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 1ங்க, இன்கிரிமெண்ட் வந்து என்னது அப்படின்னா என்னது 0.25, ஓகே இன்கிரிமெண்ட், எண்டிங் வேல்யூ வந்து என்னது 2 முடிச்சிட்டீங்க அப்படி, அப்பவே எனக்கு இதே தான் வேல்யூ கிடைக்கும். ஓகே, இன்னொரு வகையில் எப்படி கொடுக்கலாம், ஏ ஈக்குவல் டு லீனியர் லின் ஸ்பேஸ், லின் ஸ்பேஸ்னா லீனியர் ஸ்பேஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது 1, ஓகே எண்டிங் பாயிண்ட் இருந்தது 2, எத்தனை எலமெண்ட்ஸ் வேணும், 5 எலமெண்ட் வேணும். ஓகே, எப்படி கொடுத்தீங்கனாலும் இதுவும் ஒரே ஆன்சர் தான். ஸோ 3 வகையா காலம் வெக்டாரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சிஎல்சி. ஓகே, சரி, இப்போ ரோ வெக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும். ரோ வெக்டர்ஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது அப்படின்னா கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ மே கிவ் 1 செமிகோலன் 2 செமிகோலன் 3 செமிகோலன் 4 செமிகோலன் 5 அப்படின்னு முடிச்சு என்ட்ரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் திஸ் இஸ் இது காலம் வெக்டார், இது வந்து என்னது காலம் வெக்டார். இது வரைக்கும் பார்த்தது ரோ வெக்டார், இப்போ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு காலம் வெக்டார் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த காலம் வெக்டர், அப்போ வாட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ், அப்படி ஏ டிரான்ஸ்போஸ்னா ஒரே ஒரு அப்பாஸ்ட்ரோபி கொடுத்தீங்க அப்படின்னா இது ரோ வெக்டர் ஆயிரும். ஓகேயா, அப்போ ஏ, அப்போ வாட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இதை பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். ஓகே, இது பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இதுக்கு டிரான்ஸ்போஸ் என்னது அப்படின்னா அது ஏ தானே, அது ஏ. ஓகே, ஸோ டிரான்ஸ்போஸ்ங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகே, சரி, இப்போ எப்படி சொல்லுமா, capital A which is equal to column
ஃபர்ஸ்ட் ரோ 1ல இருந்து 0.1 இன்க்ரிமெண்ட் 2 வரைக்கும் உள்ளதுக்கு என்ட்ரி கொடுங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்க, இதான் ஆன்சர். ஓகே, 1, அப்புறம் 1.1, 1.2, 1.3, 1.4 இப்படியே வந்து 2ல இருந்து முடிஞ்சது. அப்போ 11 எலமெண்ட் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எலமெண்ட் இருக்கு இதுல. ஓகே, இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் பார்த்துடலாமா? அப்போ ஏ டிரான்ஸ் பி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது பி காலம் வெக்டர் வந்துடும். ஓகே, சரி, லென்த் ஆஃப் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல என்ன வருது பாருங்க, 11. அப்ப என்னன்னா இதுல 11 என்ட்ரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் கொடுப்போம். மேட்ரிக்ஸ் வந்து கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு நான் கொடுக்குறேன் 1, 2, 3 செமிகோலன், 4, 5, 6 செமிகோலன், 7, 8, 9. ஓகே, என்ட்ரி பண்ணிட்டோம்னா மேட்ரிக்ஸ் அழகா வந்துருச்சா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படி மேட்ரிக்ஸ் அழகா மேட்ரிக்ஸா வந்துடும். ஓகே, சரி, இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ வாட் இஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா 1, 2, 3 வந்து என்னவாயிரும், எனக்கு ரோ வெக்டர் காலம் வெக்டரா மாறிடும். ஸோ திஸ் இஸ் பாருங்க அழகா அதனுடைய என்னது டிரான்ஸ்போஸும் கிடைச்சிருச்சு. ஓகே, 1, 2, 3 இங்க 1, 2, 3ங்கிறது ரோ வெக்டரா இருக்கு, இங்க வந்து என்னது 1, 2, 3ங்கிறது காலம் வெக்டரா மாறிடும். ஓகே, சரி, இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் பார்க்கலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, சரி, ஏ அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஏதோ நம்பர் வருது. அப்போ என்னன்னா திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் என்னது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா அப்போ இதுக்கு இன்வர்ஸ் வந்து எப்பவுமே எனக்கு கிடைக்கும். இப்போ ஏ இன்வர்ஸ் பார்க்கலாமா? இப்போ இன்வர்ஸ் பார்க்கறதுக்கு என்னது, இன்வர்ஸ் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இதுதான் மேட்ரிக்ஸ் இஸ் க்ளோஸ் டு சிங்குலர் ஆர் பேட்லி ஸ்கேல்டு. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் வந்து நானா தான் கொடுத்துருக்கேன், வேற மேட்ரிக்ஸ் கொடுத்து பார்ப்போம். சிஎல்சி, சரி, இதுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸே கொடுத்துருமே. வாட் இஸ் இஒய்? அப்போ ஏ ஈக்குவல் டு இஒய் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் 4 அடி கொடுக்குறேன். 4 அடி கொடுத்தோம்னா 4/4 மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சா? இப்போ இதுல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, எனக்கு 1 வந்துருச்சு அழகா. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் பார்க்கலாமா? இன்வர்ஸ் ஆஃப் ஏ எனக்கு என்ன தெரியும், அதே தானே. ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தானே, முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, 1, 2, 3 செமிகோலன் 0. ஓகே, அப்புறம் வந்து 2, 0. ஓகே, செமிகோலன், அதுக்கப்புறம் 0, 0, 1 அப்படியே கொடுத்தாச்சு. 1 அப்படின்னு கொடுத்து இதான் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னவா இருக்க போகுது, 1 into 2 into 1 அதானே. அப்போ பார்த்தலாமா, டிட்டர்மினன்ட் ஆஃப் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. சரி, அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் பார்ப்போம். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் மை கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இதான் அதனுடைய இன்வர்ஸ். ஓகே, தட் இஸ் 1 minus 1 minus 3 0 half 0 0 0 1. So this is going to be the inverse of this matrix. இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ சைஸ் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கலாமா? சைஸ் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்க 3/3 மேட்ரிக்ஸ். சரி, இப்போ வேற ஏதாவது ஒரு சைஸ் மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். கிளியர் ஆல் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ கேன் கிவ் 1, 2, 3, 4 செமிகோலன். ஓகே, செமிகோலன் 5, 6, 7, 8 அதோட முடிச்சிடுறேன். இப்போ இது வந்து என்னது 2 ரோ 4 காலம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பை 2/4 மேட்ரிக்ஸ். அப்போ இப்போ சைஸ் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 ரோ 4 காலம் 2,4 இப்படி கிடைச்சிடும். ஓகே, சரி, இப்போ இதே இது வி விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்படி கொடுக்குறேன் 1, 2, 3, 4 இப்படி கொடுக்குறேன். ஓகே, அப்போ இதுல 4 எலமெண்ட் இருக்கு. இப்போ சைஸ் ஆஃப் வி அப்படி பார்க்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இது ஒரே ரோ 4 காலம். அப்போ இது வந்து 1/4 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் 1/4 மேட்ரிக்ஸ். இப்போ 1/4 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால எனக்கு சைஸ் ஆஃப் விங்கிறது 1,4 கிடைச்சிருக்கு. இதே இது நான் லென்த்
லென்த் ஆஃப் ஏ அப்படி சரி லென்த் ஆஃப் வி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்லி இட் வில் கிவ் 4. ஓகே, அப்போ வெக்டாருக்கு நீங்க சைஸும் பார்க்கலாம், இல்லைன்னா என்னது லென்த்தும் பார்க்கலாம். சரி, இப்போ இதே இது லென்த் ஆஃப் சரி இப்போ சைஸ் ஆஃப் வி டிரான்ஸ்போஸ் இது என்னது வி வந்து 1,4 அப்படின்னா வி டிரான்ஸ்போஸ் என்னது 4,1 வந்துருச்சா 4,1. ஓகே, சரி இப்போ வில் கிவ் வாட் இஸ் வி என்னது கேபிட்டல் வி தானே கேட்டோம். கேபிட்டல் வி வந்து 1 2 3 4. இப்போ கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டயகனல் ஆஃப் ஓகே வி கேபிட்டல் வி அப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. விங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. 1 2 3 4 டயகனலா இருக்கிற மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. டயகனலா இருக்கிற மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ். ஓகே, 1 2 3 4 வந்து டயகனல். புரியுதா? இந்த இடம் புரியுதா? இது ஃபுல்லா டயகனல்ல இருக்கு உங்களுடைய வெக்டர். சரி, இப்போ இன்னொன்னு கொடுக்குறேன். சப்போஸ் கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ கிவ் 1 2 3 4 செமிகோலன் 5 6 7 8 செமிகோலன் அப்புறம் 3 4 5 6 செமிகோலன். ஓகே, அப்புறம் 9 8 7 6. அப்போ இது வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். கரெக்டா? திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7 8 அப்புறம் 3 4 5 6 9 8 7 6 கிடைச்சிருக்கு. இப்போ இதுல யாருன்னா இவங்க தான் டயகனல் வந்து யாரு அப்படின்னா 1 6 5 6 தான் டயகனல். அப்போ இப்போ டயகனல் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 6 5 6 வந்துரும் பாருங்க. 1 6 5 6 வில் ஹாவ் திஸ் இஸ் மை டயகனல் 1 6 5 6 அப்படிங்கிறது என்னோட டயகனல் என்ட்ரி மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ டயகனல் ஆஃப் அ வெக்டர்னா மேட்ரிக்ஸ் கிடைக்கும், டயகனல் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு ஒரு வெக்டர் கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹவ் டிஸ்கஸ். சரி, அடுத்த கிளாஸ்ல சரி இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயத்த கூட சொல்றேன். வாட் இஸ் கேபிட்டல் ஏ அப்படின்னா இதுதான் கேபிட்டல் ஏ. இப்ப இது யாரு அப்படின்னா இந்த எலமெண்ட் பார்ப்போம். அந்த 5ங்கிற எலமெண்ட் இருக்குல்ல, இது வந்து என்னது தேர்ட் ரோல தேர்ட் காலத்துல இருக்கு. அப்போ வாட் இஸ் இப்போ ஏ ஆஃப் 3,3 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 3,3 which is equal to 5. கரெக்ட் தானே? தேர்ட் ரோல தேர்ட் காலத்துல இருக்கிறது. ஓகே, அப்போ ஏ ஆஃப் இப்போ ஏ ஆஃப் 3,2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் ரோல செகண்ட் காலம் இவன் 4 வருதா பார்க்கலாமா? ஸோ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வில் கெட் த 4. ஸோ ஆன்சர் வந்து என்னது 4. இது இங்க 4 வந்துருக்கு. ஸோ இப்போ தான் அடிக்க போறேன். ஸோ வி ஆர் ஹேவிங் 4. இஸ் இட் ஓகே? சரி, வி வில் ஸ்டாப் ஹியர். இது வந்து என்னன்னா வெறும் ஜஸ்ட் பேசிக் டெஃபினேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி வில் ஹாவ் எப்படி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.